அயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது? வாங்க பார்க்கலாம். இங்க வந்துட்டு அதாவது டைரக்ட்டா நிலா ஒரு முடிவு எடுக்குறாங்க. "ஏன்டா இப்படி முட்டா பயலுகளா இருக்கீங்க? இந்த வீடு வந்துட்டு உங்க பேர்ல தானே இருக்கு. ஆ இருக்கா? இல்லையா? அதாவது தெரியுமா? மத்ததுக்கெல்லாம் வந்துட்டு காலர தூக்குற, அப்படி பண்ற, இப்படி பண்ற, பொண்களோடலாம் பல்லழிச்சுக்கிட்டு பேசுறேல்ல." இன்னைக்கு கூட அந்த ஆண்டிகிட்ட பேசும்போது இவங்களுக்கு ஒரு பொசசிவ்னஸ் வந்துச்சுங்க. பொறாம வந்தது. அப்பயே வந்துட்டு பட்டும் படாம வந்துட்டு திட்டியிருப்பாங்க. "இப்படியா வருவீங்க? ஒரு காலேஜுக்கு, யுனிவர்சிட்டிக்கு காலர தூக்கி விட்டு பேசுறீங்க, அப்படி பேசுறீங்க, இப்படி பேசுறீங்க." ஆனா நல்லது பண்ணியிருக்காருங்க சோழன். அதாவது சர்டிஃபிகேட்க்கு வந்துட்டு ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஆனாலுமே அதாவது இவங்க இவ்வளவு உதவி செய்யும்போது நிலா ஒரு முக்கியமான முடிவு எடுக்குறாங்க. அந்த முடிவு என்னன்னா, அதாவது அதாவது கஸ்தூரியும் நடேசனோட அண்ணனும் வந்துட்டு இவங்க குடும்பத்த மிகப்பெரிய லெவல்ல ஏமாத்துறாங்க. அது இவங்க 4 பசங்கனால இவங்களுக்கு ஒண்ணுமே பொடி பல்லேன்னு வைங்களேன். அந்த வீட்டோட உயிலு எல்லாமே வந்துட்டு நடேசன் பேர்ல தான் இருக்கு. அவங்க அப்பா இறக்கும்போது நடேசன் பேர்ல தான் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இத நடேசன் நடேசன் கிட்ட வந்துட்டு நிலா கேட்கும்போது, நிலா சொல்லிர்றாங்க, "ஏன்னா இன்னைக்கு ஜஸ்ட் மிஸ்ல உயிர் போயிருக்குங்க. எதார்த்தமா உள்ள போயிருப்பாங்க. டமு டுமு டுமு டமுன்னு வந்து ஒரு பெரிய கல்லு விழுந்திருக்கும். அ பட் இப்படி இருக்குங்க. இந்த வீட ரெடி பண்ணலாமே." அப்படின்னு சொல்லும்போது தான், அதாவது சேரன் சொல்றாங்க, பல்லவனும் சொல்றாரு, "அண்ணி நீங்க நெனைக்கிற மாரி இல்ல அண்ணி. நாங்க ரெடி பண்ண போற வட்டம்லாம் வந்துட்டு இந்த வீணா போனவங்க கார்த்தி அம்மாவும், அவங்களோட அண்ணனும் வந்துட்டு மிகப்பெரிய லெவல்ல பிரச்சனை பண்ணுவாங்க. கேஸ் போட்டுருக்காங்க இந்த வீடு மேல. கேஸ் போட்டுருக்காங்களா? ஏன் இந்த வீடு அவங்க பேர்ல இருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இல்ல எங்க பேர்ல தான் இருக்கு." அப்படின்னு சொன்னவுனே, "நடேசன கூப்பிடுங்க." அப்படின்னு சொன்னவுனே, நடேசனும் வந்துட்டு, "ஆமாங்க என் பேர்ல தான் இருக்கு நிலா." அப்படின்னு சொல்றாரு. "உறுதியா சொல்லுங்க. தெரியுமா? தெரியாதா?" "இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆனா எங்க அப்பா இறக்கும்போது என் கடைசி மகன் இவன் பேருக்கு தான் உயில எழுதி வச்சுட்டு போறேன்னு போனாரு. அந்த உயில எடுக்க முடியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இந்தா தேடி எடுத்து குடுக்குறேம்மா." அப்படின்னு நடேசன சொல்ல, அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்துட்டு சோழன் எல்லாருமே தேடி பார்க்குறாங்க. உயில் வந்துட்டு இவங்க பேர்ல தான் இருக்கு. "ஏய்யா உங்க பேர்ல இடம் இருந்ததுன்னா, பத்திரம் இருந்ததுன்னா, உங்களுக்கு தான்யா இது வந்துட்டு ஒர்த்து. உங்களுக்கு தான் வந்துட்டு இது வந்து சேரும். உங்க உரிமைய வந்துட்டு யாரும் கொண்டாட முடியாது. நீங்க தான் அவங்க மேல கேஸ் குடுக்கணும். அவங்க எப்படி உங்க மேல கேஸ் போட்டு மிரட்டலாம்? இப்படி ஒரு முட்டா பயலுகளா இருக்கீங்கடான்னு" சொல்லிட்டு படிச்சவங்கனால புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சேரன், பல்லவன் எல்லாத்துக்குமே புரியுது. அட பாவிகளா! இவ்ளோ முட்டாள்தனமா இருந்துட்டோமே! அதுதான் ஒரு பெண்ணு வந்தா வீடு எவ்வளோ புத்திசாலித்தனமா மாறுதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வக்கீல புடிக்கிறாங்க. யாரு? அந்த பாண்டியனுக்கு தெரிஞ்ச வக்கீலையே புடிக்கிறாங்க. "சார் இந்த மாரி பிரச்சனை சார்." அப்படின்னு சொன்னோனே, "என்னய்யா இவ்வளோ பெரிய முட்டாளா இருக்கீங்க? எவையா அந்த மாரி கேஸ் குடுத்தது? தவறான கேஸ் குடுத்ததுக்கு வந்துட்டு அவன ஒரு 2, 3 வருஷம் உள்ள தள்ளலாம். ஏன் ஆயுள் தண்டனையே வந்துட்டு அவனுக்கு குடுக்கலாம்யா. நானாச்சு." அப்படிங்கிறாங்க. நிலா வந்துட்டு படிச்ச பொண்ணுனால, "சார் இந்த பிரச்சனைய எப்படியாவது வந்துட்டு சீக்கிரம் ரெக்கவர் பண்ணி குடுங்க. ஏன்னா வீடு டப்பு டப்புன்னு உடையுது. யாருக்கு எந்த நேரம் என்ன ஆகும்னே சொல்ல முடியல." அப்படின்னு சொல்றாங்க. "வீட கொஞ்சம் எடுத்து கட்டணும், பூசணும்." அப்படின்னு சொன்னோனே, "உடனே பண்ணிடலாம். அதுக்கு காசு தேவைப்படுது." ஏறத்தாழ ஒரு ரூ. 30,000 கேட்குறான்னு வைங்களேன். இவங்க நிலா காதுல இருந்த தோட வந்துட்டு, "அடகு வைங்க. இந்த இந்த சூழல்ல வந்துட்டு நமக்கு வீடு தான் முக்கியம். வீட்ல இருக்கிற நம்ம உயிர் முக்கியம்." அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்குறாங்க. சோழன், சேரன் எல்லாருமே கண் கலங்குறாங்க. "எதுக்குப்பா உன் காதுல இருந்து தோட அடகு வைக்கிற?" "அண்ணே என்னண்ணே இந்தா சோழன் வந்துட்டு எனக்கு சர்டிஃபிகேட் வந்துட்டு எடுத்து குடுத்துட்டாரு. இத வந்துட்டு நான் வெளிய யார்கிட்டயாவது உதவி கேட்டாலும் அவங்க என்கிட்ட காசு கேட்பாங்க இல்லையா? இத வந்துட்டு சோழனே பண்ணிர்றாரு. அவ்வளோ அன்பா நடந்துக்கிறீங்க. உங்களுக்காக இத கூட நான் பண்ண மாட்டேன். நான் ஒரு தங்கச்சியா ஏத்துக்கங்கண்ணே." அப்படின்னு சொன்னவுனே, அதுக்கப்புறம் வக்கீல கூட்டிட்டு டைரக்ட்டா நடேசனையும் கூப்பிட்டே போறாங்க. "ஏலே எங்க வீட்ல வந்துட்டு நீ எப்புட்ல உரிமைய கொண்டாடலாம்? என்னல புதுசா வந்துட்ட? அதுக்கப்புறம் கேஸ் போட்டிருக்கேன் பார்த்துக்க. 4, 5 பேர் வந்துட்டு உள்ள போயிரணும்." அப்படின்னு சொன்னோனே, "இனிமே நீ தான்ல உள்ள போணும். எங்கள முட்டாளாக்கியிருக்க. இந்த பத்திரத்துல என் பேர்ல தான் உயிர் எழுதியிருக்காருன்னு." வக்கீல கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறாரு. "யோவ்! எப்படிய்யா நீ கேஸ போடலாம்? அந்த இடம் யார் பேர்ல இருக்கு? உயில் யார் பேர்ல இருக்கு? உன் பேர்ல இல்ல. எப்படி நீ இவங்க மேல வந்துட்டு பொய் கேஸ் போடலாம்? மிரட்டலாம்." அப்படின்னு சொன்னோனே பதற ஆரம்பிச்சுறாரு. கஸ்தூரியும், நடேசன் அண்ணனும், "ஐயோ! சார் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சார். என் பேர்ல தான் சார் இருந்த மாரி எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் அவங்கள மிரட்டினேன்." அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாப்புல. "இவன சும்மா விடாதீங்க. உள்ள தள்ளுங்கன்னு" நடேசன் சொல்ல, "விடுங்க, விடுங்க. அதாவது இந்த பிரச்சனைய வந்துட்டு பெருசு பண்ண வேணாம். கேஸ வந்துட்டு வாபஸ் பண்ணு. இல்லாட்டினா நீ உள்ள போயிருவ." அப்படின்னு வக்கீல் சொல்ல நடுநடுங்கிறாங்க. "சரியா நாங்க வந்துட்டு கேஸ
வாபஸ் பண்ணிடுறோம். கல்யாண வேலை வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்துட்டு எதுவும் பிரச்சனை பண்ணிட வேணாம். நாங்க வந்துட்டு உடனே வாபஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நிலா மேல வந்துட்டு ஒரு நற்மதிப்பு மிகப்பெரிய லெவல்ல கூடுது. அந்த வக்கீலும் சொல்றாரு, "இந்த பொண்ணு இருந்ததுனால தாங்க உங்களுக்கு இந்த விஷயமே தெரிய வந்திருக்கு. இவர் கிரேட்டுமா" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவ பாராட்டுறாங்க. சோழனுக்கு வந்துட்டு சந்தோஷமாகுது. சேரனுக்கும் சந்தோஷமாகுது. பட் கார்த்திகா வந்துட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சேரன பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த பிரச்சனையில. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்ன மாதிரி கார்த்திகா அண்ட் சேரன் பிரச்சனைக்கும் நிலாவால் ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை வந்துட்டு பதிவு பண்ணுங்க.